வெல்கம் டு டே 17. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பனானா ஓட்ஸ் போட்டு ஷேக் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் தக்காளி வெங்காயம்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால கடைக்கு போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு நான்வெஜ் ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மட்டனும் கொஞ்சம் சிக்கன் ஈரலும் வாங்கிட்டு வந்திருந்தோம். மட்டனில் இந்த தண்ணி குழம்பு மாதிரி வச்சுட்டு அதில் இருந்த கறி எல்லாமே எடுத்து வறுவல் மாதிரி செஞ்சுருந்தேன். அதே மாதிரி சிக்கன் ஈரல் வாங்கிட்டு வந்திருந்தோம். அத்தை வந்து ஈரல் தான் சாப்பிடுவாங்கன்றனால அவங்களுக்கும் வறுவல் மாதிரி செஞ்சாச்சு. இதோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் யம்மியாக இருக்கும். சமையல் வேலை எல்லாமே முடிச்சு அப்படியே கொஞ்சம் ஆர்டரும் வந்துருந்துச்சு. இன்னைக்கு வந்து பட்டர் குக்கீஸ் ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாமே செஞ்சு கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. இந்த வறுவல் ட்ரை ஐட்டம்லாம் பண்ணோம் அப்படின்னா அந்த கடாயில் சாதத்தை போட்டு சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த கடாய் சாதம் அவ்வளோ பிடிக்கும். இந்த தடவை நானும் அது ரெண்டு அந்த கடாய் சாதம் சாப்பிட்டோம். கிச்சனுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பேன், எப்படா இந்த கடாயை வந்து காலியாகவும் அதில் சாதத்தை போட்டு சாப்பிட்லான்னு சொல்லி. அவ்வளோ டேஸ்டி அண்ட் யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். ஹாப்பி மம்மி, ஹாப்பி பேபி, பாய்.